குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 130 பாயிண்ட் பாசிட்டிவா 26,192 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கீழே வருது அப்படின்னா 26,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 26,276 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹையை இன்னைக்கு உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கீழே வந்து திரும்பும் போது அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் பட்சத்துல 26,400 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். பேங்க் நிஃப்டி 131 பாயிண்ட் பாசிட்டிவா 59,347 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் கீழே வந்து திரும்பும் பட்சத்துல 59,087 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59,450 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 59,800 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கீழே வந்து மார்க்கெட் திரும்பும் பட்சத்துல அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். FIS நேத்து 283 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. DIS 824 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. FIS தொடர்ந்து அவங்களோட பைங்க கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.